அப்படி உயிர் நண்டு கடிக்குமா? ஒரு ராணி ஒரு 1/2 கிலோக்கு மேல வரும் போல. பொற்பதி ஊரில் இன்றைக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து இந்த ராலை பார்த்துக்கிறேன். ஹலோ வணக்கம் மக்களே, நான் சந்தனேஷ். இன்றைக்கு வந்து நாங்கள் வந்து எங்களோட ஜாழ்ப்பாணத்தில் பருத்தித்துறை பொற்பதி என்ற ஒரு ஊருக்கு போகிறோம். வந்து நாங்கள் இங்கே போனோம்னால் இங்கே வந்து ஒரு கடற்கரை ஒன்று இருக்குது. இங்கே வந்து இந்த மீன்லாம் வந்து பிடிச்சி கொண்டு வந்து எல்லாமெல்லாம் கூறிலாம் மிப்பினோம். மற்றது நல்ல கரவில் மீன்லாம் நிறைய வரும். கொஞ்சம் மெலிவாக இருக்கும். ஆனால் ஒரு சிறிய ஒரு கிராமம் தான். அந்த சிறிய கிராமமாக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே உள்ள மீன் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். என்ன மாதிரி வந்து இங்கே ஏலம்லாம் கூறினோம், எவ்வளோ கொஞ்சம் மக்கள்லாம் வந்து வாங்கிட்டு போயினோம்னு காட்ட போகிறோம். முக்கியமாக மக்களை வந்து எங்கள் சேனலுக்கு முதல் மேலே வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நாங்கள் வீட்டுக்குள்ளே போகலாம். சின்னட்டி மீன் தான் இன்றைக்கு வட்டுருக்கு போல கூட. சின்னட்டி பேரை இது பெரிய இறால். இது பாருங்க, இந்த வித்தியாசம் பாருங்க, சோப்பாக இருக்குது, நல்ல பெரிய இறால். எவ்வளோ போகும் அந்த இதெல்லாம் வந்து? இது 1 கிலோ 2500 ரூபா. ஆ 3000 போகும். இதா இங்கே பாருங்க, 1 கிலோ வந்து இது 3000 ரூபா போமா இந்த இறால். நல்ல பெரிய சைஸ் இறால். அது உயிராக இருக்குண்டா, சாயில். ஓ 3000 போகும். என்ன நல்லா டேஸ்ட்டாக இருக்குமோ இதான்? அந்த சிங்கரான்னு சொல்லிடுறோமே, அது இது மாதிரியா? அது வேறண்ணா இது. ரைட், ஓகே. ஓ இது நான் சும்மா நார்மலாக சாப்பிடுவோமே அதே மாதிரி தான் எனக்கு பார்க்க போய்க்கலாம். நல்ல பெரிய இடம் பாருங்கண்ணா. காலை நேரத்தில் இந்த இடத்த பார்க்க மக்களை வந்து சும்மா வேறு லெவல் இருக்குது. என்ன சொல்கிறது, அப்படி ஒரு இயற்கையால் சூழப்பட்ட ஒரு இடம் உண்டு. சுத்தவரை பார்த்தோம்னால் தென்னை மரங்கள், பனை மரங்கள், அந்த கொட்டில் வீடுகள் எல்லாம் பார்க்க போய்க்கல. அது அழகாக இருக்குது இந்த இடம். சரியான பிறந்த இடம் உண்டு. இந்த விலைக்குள்ளேயும் இந்த சோதனை அப்படி இருக்கா? ரைட், ஓகே. நான் நினைக்கிறேன் ஒரு ராணி ஒரு 1/2 கிலோக்கு மேலே வரும் போல. என்ன வெயிட் கூட? அதான் அதான் இதாக இருக்கு. இந்தியாவில் நண்டு வேலை எடுத்துகிட்டு வந்திருக்கணும். ரைட், அது உயிர் நண்டு. ஒரு தூக்கி பார்ப்போமா? கடிக்குமா? அப்படி உயிர் நண்டு கடிக்குமா? ஒன்னோட ஒன்று அப்படியே கொலை பண்ணிக்குது. இல்லை இல்லை, நாங்கள் யூடியூப் சேனல். எவ்வளோ போவோம் வந்து நண்டு இது? இங்கே
1600 கிலோ. ரைட் ரைட். இங்காலேயும் வந்து ஒரு குடும்பம் ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த வலையில் இருக்கிற மீனை வந்து எடுத்து தட்டி கொண்டிருக்கணும். இது என்ன மீன்? அது சூறாப்பாறை. சூறாப்பாறை, ரைட். சூட மீன் அது, சூட, ரைட். ஏலம் கூற இறங்கியாச்சு. இந்த இடத்துல வச்சு ஏலம் கூறுறவ சரியா வந்து 7:45க்கு ஏலம் கூற விஷயம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பாப்பம் சீலா மீன் இவ்வளோ வாங்கிடுவாவா? இவ்வளோ வாங்கிடுவா அமௌண்ட்? பரவாயில்லண்ணா. சீலா, முரல், இதில் பாறை பாறை மீன். திரளியும் பாறையும் வேணா. இது அரக்குளம் இல்லை, இது அரக்குளம். அது அரக்குளம், அரக்குளம். இன்னமே வச்சுக்கணும். இல்லை வாழை, முரல். இப்போ ஒரு மீன் கொண்டு முரல். 1000 1000 1000 1000 500 200 இவ்வளவும் 1200 வந்து ஸ்டார்ட் ஆகும். 200 1200 250 300 350 400 500 500 500 500 தீப 1500 எடுத்தாச்சு. இதில் ஒரு சைக்கிள் ஒன்று தனியாக அனாதியாக அப்படியே நிற்கிது. அதுக்குள்ளே சின்ன ஒரு பட்டி ஒன்று கட்டி என்ன திருக்கேண்ணா திருக்க மீனோ திருக்க மீன் இல்லை மொத்த திருக்கையா சின்னதாக இருந்தாலும் மொத்தம் அதுக்குள்ளே வேறு வேறு மீனும் இருக்குது. திரளியல் அப்படி சின்னடி பாறை அந்த மாதிரி மீன்லாம் வச்சுருக்கணும். இதெல்லாம் வந்து உள்ளூர் வியாபாரிகள் சைக்கிளை கொண்டு போய் கூறி விற்பினோம். மாம்பழ சுங்கனா என்ன பேர்? சுங்கன் சுங்கன் சுங்கன். கரவலை மீன் வந்து இப்போ எல்லாம் வயலில் இருந்து தட்டி ஒரு கூடையில் போட்டு ஆக்கள் கொண்டு வரீங்க மிஞ்சால ஏலங்கூர் இடத்துக்கு. ஓகே ஓகே ஓகே. நெத்தலை மீன் 1000 ரூபா கிலோ. சூடையும் 200 400 400 400 400 500 10 கிலோ மீன் கிடாக்கு 500
10 கிலோ நெத்தலி மீன் 1600 போகுது கிலோ 1 கிலோ. நெத்தலி வந்து கூறி முடிஞ்சது. அடுத்தது சூட மீன் கேரவலா சூட பேலங்கூட போயினோம். என்ன விலை போகுதுண்டு பார்ப்போம். 150 ரூபா கிலோ. $200 கொடுத்தாச்சு. இங்கே ஒரு சின்ன பாஸ்கெட்டுக்குள்ள என்ன மீன் இருக்குது? இது சீலாக்கள். ஓ சீலா தான் கூட சேர்ந்து அப்படி இருக்குது. நான் நினைக்கிறேன் வேறு ஒரு வியாபாரி வந்து இப்போ வாங்கிட்டேன். திருக்க கட்டு திருக்கியான் பேர் என்ன கட்டு திருக்கு. எவ்வளோ போகும்? நான் நினைக்கிறேன் 1 கிலோ ஒரு 300 ரூபா. சரி மக்களே, நீங்கள் பார்த்துட்டுப்பீங்க எங்கள்கிட்ட ஜாழ்ப்பாணத்தில் இந்த பொற்பதி கிராமம் வந்து என்ன மாதிரி வந்து இந்த மீன்லாம் வந்து பிடிச்சி கொண்டு வந்து ஏலமெல்லாம் கூறி விற்கிறோம்னு காட்டியிருப்பேன். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட மக்கள் தான் இங்கே வந்து தொழில் செய்யணும். அப்படி நான் நினைக்கிறேன் ஒரு 30-40 போட் தான் இருக்குது. அதுலேயும் வந்து இன்றைய பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் போனது. பெரும்பாலும் வந்து வியாபாரி மாதிரி வந்து இங்கே வார குறைவு. மீன் மெலிவாக இருக்கும். ஆனால் வந்து இங்கே தூரம் தானே. இப்போ டவுனில் இருந்து அதாவது நாங்கள் பருத்தில் டவுனில் இருந்து இங்கே வாரண்டால் எப்படியும் குறைஞ்சது நான் நினைக்கிறேன் ஒரு 15 கிலோமீட்டர் வரும். என்ன அப்படி தான் வரும். 15 கிலோமீட்டர் வரும். அப்போ அதனால் வந்து இங்கே ஒரு பக்கத்தில் உள்ள அந்த அண்டி இருக்கிற ஆக்கெல்லாம் வந்து வாங்கிட்டுலாம் போவினோம். அப்போ நாங்கள் வந்து உங்களை காடி இருப்போம். ஒரு கொஞ்சம் தான் வந்தது மீன் வந்து. மற்றது வேறு பெருசாக வளர்ந்துக்கு ஒன்று மீன் வேறே இல்லை. வேறு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க. எங்கள் சேனலுக்கு வேறு வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடு சந்திப்போம். அதுவரைக்கும் சந்தனேஷ். நன்றி, வணக்கம்.